ஹாய், ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் தொழில்நுட்பம் தான் நீ வருங்காலம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. அது எப்படி நான் நம்புறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ அடுத்தடுத்து போட்டு காட்டுங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான செய்தியை தான் இன்றைக்கி நம்ம அப்டேட்டாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வியட்நாம் அந்த நாட்டில் அங்கே உள்ள மக்கள் எல்லாமே கிரிப்டோ கரன்சி, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க, அவங்க பணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசாங்கம் முழுக்க அந்த மக்களோட டேட்டா எல்லாமே பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2026 இந்த நாட்டில் இருக்க எல்லாமே அந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் வந்துடுவாங்க. அப்படி அந்த நாட்டில் பிளாக் செயின் அவங்க ஓனாக வச்சுருக்க பிளாக் செயின் என்னன்னு பார்த்தோம்னா NTAன்னு சொல்லக்கூடிய ஒரு செயின். அது ஒரு பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த நாட்டோட ஹெல்த் கேர் செக்டார், ஃபைனான்ஸு, அது மட்டும் இல்லாமல் இராணுவ தளவாடங்கள் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக வேணும். ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது கல்வி, மருத்துவம், அந்த நாட்டோட பாதுகாப்பு. இதை எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக வேணும்னா இனி வரும் தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பு வைக்க அது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த நாடு நினைச்சதுனால அவங்க இப்போ பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கேனே NTAன்னு சொல்லிட்டு ஒரு செயின், பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. அது மூலம் அவங்க எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 அந்த கண்ட்ரியில் இருக்க மக்கள் எல்லாரோட டேட்டா, அவங்களோட நம்ம நாட்டில் அப்படியே ஆதார் கார்டு பயன்படுத்துகிறோமோ, ஐடி கார்டு, அதே மாதிரி அந்த நாட்டோட மக்களோட ஐடி எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த தொழில்நுட்பத்தில் கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலமாக இனி வருங்காலத்தில் பாதுகாப்பான தொழில்நுட்பம் எதுன்னு சொல்லிட்டு அந்த நாடு நினைச்சதுனால அந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் அவங்க அடாப்ட் ஆகியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவும் இந்த கிரிப்டோ கரன்சிலையும் அவங்க அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மெயினாக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த பிளாக் செயின் சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா ஏற்கனவே வந்துட்டாங்க. நம்மளோட டேட்டா எல்லாமே இப்போ அந்த பிளாக் செயின் தொழில்நுட்ப டேட்டாக்களை சேமித்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணமாக இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் நடந்த எலெக்ஷன் கூட, பீகாரில் நடந்த எலெக்ஷன் கூட பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் தான் நடந்திருக்குது. அதனால் எல்லா கண்ட்ரியும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியாவும் சரி கிரிப்டோ கரன்சி பிளாக் செயினில் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் பிளாக் செயின்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதோட சொத்தை ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் இதோட மதிப்பு உயரப்போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு முழுமையாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன், கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அது மூலம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ கரன்சினா என்ன, பிளாக் செயின் தொழில்நுட்பம்னா என்ன, அது முழுமையாக உங்களுக்கு புரிதல் தர நான் ரெடியாக இருக்கிறேன். இது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற கிரிப்டோ சம்மந்தமான அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு அப்டேட் சந்திக்கலாம். பாய்.